ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ்கே விளாக்ஸு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான நம்முடைய பசங்களுக்கு ஸ்நாக்ஸு தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் என்ன, பசங்க பேக்கரியை பார்த்ததுமே என்னென்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லா பசங்களுமே லைக் பண்ணி கேட்பாங்க. நம்ம வீட்டிலேயே எப்படி செஞ்சு கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா மொத்தம் 5 பொருளுங்க. மிளகாத்தூள், ஜீரகம், எள்ளு, உப்பு, மஞ்சள் தூள், வெண்ணெய். இதுக்கு முக்கியமாக நமக்கு மாவு தான், பச்சரிசி மாவு தான் நம்ம வீட்டிலே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடையில் கூட நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டிலன்னா நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு பச்சரிசி மாவு, அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெண்ணெய், அது கூட 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை நம்ம பற்ற வச்சுக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சூடாகும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் மஞ்சள் தூளவும், அதே நேரத்தில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம். அதுவும் தேவையான அளவு, டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த வெண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நான் நேரமே எடுத்து வச்சுட்டேன், அதனால் அது ஸ்பூன் விட மாட்டேங்குது பாத்திரம். அதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கு நமக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். காரமாக சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நம்ம கொதிக்க விடலாம். ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டாலே போதும். அந்த தண்ணி கொதிச்சிடும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்க மாவு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப்பு மாவுக்கு எவ்வளோ முறுக்கு செஞ்சுருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ மாவு சேர்க்கும் போது நம்ம தண்ணி சிம்மில் மாற்றிடணும். ஏன்னா அது ஏற்கனவே தண்ணி கொதிச்சாச்சு. அதனால் நமக்கு இனி அதிகமாக தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், அடுப்பை சிம்மில் மாற்றிக்கலாம். சிம்மில் மாற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா எல்லா இடமுமே மசாலா அந்த மாவில் படணும். பட்டால் தான் அந்த மசாலாவுடைய டேஸ்ட் நமக்கு மாவில் இறங்கும் விழும். இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மிக்ஸ் பண்ணும்போது அங்கே இங்கே கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இனி என்ன பண்ணிக்கலாம்னா, இது எல்லாமே நம்ம மூடி வச்சு பார்த்தா நமக்கு தண்ணி இல்லாதது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி கரெக்டாக இருக்கு. இன்னும் ஒரு பாத்திரம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த மாவு ஆறுறதுக்காக. இப்போ மாவு ஆறியாச்சு. இப்போ நமக்கு மூடி போகும்போது அந்த தண்ணி சூடு இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் சூடில் உள்ள தண்ணி உள்ளே விழுந்திருக்கும். கொஞ்சம் நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சூடு அப்படியே நமக்கு கொஞ்சம் சூடாக இருந்து அப்படின்னா கையை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே முக்கிட்டு லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம விரசினாலே போதும். மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். மாவு நமக்கு கரெக்டான பதத்துக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி கொடுக்கணும். அப்போந்தான் அந்த மாவு மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துடும். மாவு பார்க்குறதுக்கு சப்பாத்தியை விட கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம உருட்டி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். மாவு விரசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸில் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அப்படியே கமத்தி போட்டுட்டு அதில் வச்சு அதில் நம்ம அந்த கை வச்சு நம்ம இதை உருட்டிக்கலாம். இது 2 விதத்தில் நம்ம பண்ணலாம். இடியப்பு குழல்லையும் நம்ம பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி உருட்டி விட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக அதை 2ஆக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதை நல்லா நீள் வாக்கில் நம்ம கை வச்சு உருட்டும் போது அது அழகாக வந்துடும். அது பார்க்குறதுக்கே மேலே அந்த அளவு சாஃப்டாக பாலிஷாக இருக்கும் மாவு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கையில் சுற்றி நம்மளுடைய விரல் இருக்குல்ல, அந்த விரலில் நம்ம சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேஸ்டான ரிங் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிரும். இது பச்சை மாவு உடனே சாப்பிட முடியாது. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. நம்மளுடைய பசங்கள்கிட்டலாம் சொன்னோம்னா அவங்க விளையாடி இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பிளேட்டையும் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா
பசங்க எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட விளையாடி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அது செய்யும்போது கொஞ்சம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. மாவு வந்து நல்ல பக்குவமாக நம்ம பிசைஞ்சிட்டாலே போதும். நம்ம கொஞ்சம் உருட்டி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். அந்த முறுக்கு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கையில் ஏன்னா முறி எதுவுமே செய்யாது. நம்ம கையில் சுற்றும் போது லைட்டாக வந்து நம்ம விரலில் வந்து சுற்றிட்டு ஒரு கை வச்சு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணாலே ரெண்டுமே ஜாயின் ஆயிரும். நம்ம வந்து கையில் இந்த மெத்தடில் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இடியப்ப குழலில் நமக்கு சிங்கிள் அச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டு இருக்கோம்ல, அந்த அச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும். எனக்கு இந்த அச்சு வந்து இப்போ இல்லை, எனக்கு வந்து முள்ளு முறுக்குகள்லாம் இருக்கும்ல, ஒரு அச்சு வச்சு அந்த மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த அச்சியை போட்டு தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். ஏன்னா முள்ளு முறுக்கு போட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் இது செதுமுனை மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, நல்லா பாலிஷாகவே வந்து இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பெரிய இந்த 4, 5 இந்த மாதிரி தான் இருக்குது. அது பண்ணுறதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் நான் சிங்கிள் அச்சு ஒரு அச்சு இருக்கக்கூடியதை நான் எடுத்தேன். இனி இதை நம்ம வந்து இடியப்ப குழலில் தேவையான அளவு மாவு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த பிளேட்டுக்கு மேலேயே வந்து நம்ம உருட்டி விடலாம். பிழிஞ்சு விடும்போது அது வந்து நமக்கு வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே நமக்கு வந்து வரும். ஏன்னா மாவு வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து சப்பாத்தி பதத்தில் இருக்கும்போது அந்த மாவு விழுகிறது வந்து கொஞ்சம் நம்ம திருக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் மாவு பிஞ்சு எல்லாம் போகாது. இந்த மாதிரி ஒரு நீளமாக நம்ம வந்து விட்டு வச்சுக்கலாம். விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் வச்சு நம்ம வந்து ரிங்கு மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து வேண்டாம், இது வந்து நமக்கு முள்ளு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பிளேட்டில் வச்சு லைட்டாக அதே நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம வந்து ரிங்காக வந்து நம்ம சுற்றிக்கலாம். கையில் வந்து ரிங்காக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க, அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டு சுற்றி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவு இப்போ வந்து செஞ்சாச்சு, எல்லாமே வந்து சுற்றி எடுத்தாச்சு. சுற்றி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஆயில், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயிலை வந்து சூடு பண்ண வச்சிடலாம். சூடு பண்ண வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடணுங்க. அந்த கை வந்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு நம்ம வந்து போடலாம். உடஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டாம், அது உடையாது. நம்ம அப்படியே வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து உடனே நம்ம வந்து மாற்றி போடக்கூடாது. அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வேகட்டும், மாவு வேகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம வந்து அதை மாற்றி போடணும். இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. வந்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து அந்த முறுக்கு வந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னா நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை விட்டு மேலே வந்துடும், முறுக்கு ஃபுல்லுமே வந்து மேலே வந்துடும். அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிற இது இருக்குல்ல அதை மாதிரி, அதுவும் வந்து அமைஞ்சிரும். அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து முறுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, நமக்கு முறுக்கு வெந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எவ்வளோ முறுக்கு இருந்தாலும் நமக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பிளுக்காக கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா ஆயில் வந்து சூடாக இருக்காங்கிறதுக்காக கம்மியாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு கண்டெய்னர், ஏர் கண்டெய்னரில் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ எதுலேயாவது நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க எப்போ ஸ்நாக்ஸு கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எவ்வளவு நாள்னாலும் கெட்டு போகாது. பார்த்தீங்க கடையில் இருக்கிறது மாதிரி முறுக்கு வந்து அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே நம்மளுடைய பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன், பசங்களுக்கு வந்து செஞ்சு வச்சாச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ நான் வந்து 1 கப்பு மாவில் எனக்கு வந்து 1/2 kg வந்து முறுக்கு வந்து கிடச்சிது. நம்ம கையில் வந்து ரிங்கு பசங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரிங்கு மாதிரி போட்டு விளையாடி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி உள்ளவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.